ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகா பூத்திருக்க பட்டன் ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நெறைய பூத்திருக்குதுன்ட்டு. இந்த ரோஸ் எப்படி என் கையில கிடைச்சுச்சுன்னா, ஒருத்தவங்க வீடு காலி பண்ணிட்டு போறதில்ல. அவங்க இடிச்சு புது வீடு கட்ட போறாங்க. அப்போ அவங்க வீட்டு முன்னாடி வச்சிருந்த செடிங்கள எல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி சைட்ல போட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் மண்ணு தோண்டி எடுத்துட்டு போவாங்கல்ல, அப்படி சைட்ல தூக்கி போட்டிருந்த ரோஸ தான் அந்த வீட்ல கார்டன் வேலை செய்யக்கூடியவர் எங்களுக்கு தெரியும். அவர் என்கிட்ட கொண்டு வந்து இந்த ரோஸு, ஜாதி மல்லி நெறைய செடிங்கலாம் என்ட்ட குடுத்தாரு. அதில இந்த ரோஸு என்கிட்ட இருக்குதுங்க. இப்ப கொத்து கொத்தா பூத்து இருக்குது. இத பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அவங்க எனக்கு கையில அந்த வீடு இடிச்சிட்டு போகக்கூடிய டைம் அந்த கார்டன் வேலை செய்றவர் எனக்கு குடுத்தது தான் ஞாபகம் வருது. என்கிட்ட நின்னு பூக்குது பார்த்தீங்களா, அதனால. இது வந்து பன்னீர் ரோஸ் நெறைய பூத்தத காமிச்சிருப்பேன். இப்ப கொஞ்சம் பூத்த பூக்கள எல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன். இனியும் கொஞ்சம் விரிஞ்சிட்டு இருக்குது. அது பக்கத்திலேயே நம்ம இந்த ஓர்க்கிட் செடிங்க. அதில புழு வந்திருக்குது. இந்த செடிய எடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம் எனக்கு அந்த புழு இருக்கிறது தான் என் கண்ல தெரிஞ்சுச்சு. சரி பிச்சை எடுத்து அதையும் கொன்னுட்டேன். விட்டு வைக்கல. இது இன்னொரு பிஸ்லரி கேன்ல வச்சிருக்க பன்னீர் ரோஸ் தாங்க. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்குள்ளயே நமக்கு இந்த ரெயின் லில்லி விதை விழுந்து தானே முளைச்சு நிக்குதுங்க. அத புடுங்கவும் முடியாது. ஏன்னா, அதோட முள்ளு ரொம்ப நெறைய இருக்கும். அதனால அப்படியே விட்டுட்டோம். வெட்டி விட்டுருக்கோம். இனி இது எப்படி மொட்டு எடுத்து பூ பூக்குதுங்கிறத நான் வீடியோல காமிக்கிறேன். இது பாருங்க டேபிள் ரோஸுங்க. 1 வச்சு, 2 வச்சு இப்ப நெறைய வைக்க வேண்டிய ஆசை தோணி, இப்ப 2டே 2 கலர் ஒயிட்டும், அந்த பிங்க் கலரும் இருக்குது. இனி எவ்வளோ கலர் வரப்போதுன்னு தெரியல. இந்த செடிய பாருங்க. மாடி தோட்டத்தில கொஞ்சம் இடத்த தூத்து வாருனேங்க. வாரக்கூடிய டைம் இது எனக்கு கண்ல பட்டது தான். தூத்து வாரக்கூடிய டைம் இந்த இலை விழுந்து இந்த இலையில அழகா ரோஸ் மாதிரி இருக்குல்ல அத பார்க்குறதுக்கு. அத சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. தூத்து வாரக்கூடிய டைம் என் கண்ல பட்டது தாங்க. நெறைய முளைச்சு நிக்குதுங்க. எனக்கு மனசு கேட்கல. எல்லாத்தையும் தூக்கி ஒரு டப்பால செடி அந்த ஒரு மூடியில போட்டு வச்சிருக்கேன். அத உங்ககிட்ட காமிச்சேன். இந்த சருகுக்கு இடையில எவ்வளோ செடிங்க தானே முளைச்சு நிக்குதுன்னு பாருங்களேன். இதுவும் அந்த சருகுக்கு இடையில விழுந்து கிடந்தது. அதோட வேர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட செடியும் சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு. அ இவ்ளோ நெறைய இருக்குது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாத்தையும் ஆனாலும் எனக்கு அத தூக்கி போடக்கு மனசு இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் அந்த குப்பையிலயே நான் தேடிட்டு இருக்கேன் செடிங்க இருக்கான்னு. ஏன்னா, எனக்கு மனசுல என்னன்னா, அது நான் தூக்கி போட்டு அது சாக தான் போகுது. எடுத்து வச்சு அது கொஞ்ச நாள் என் கூட இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அதுலயும் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எவ்வளோ செடி அந்த தட்டுலயும் இருக்குது. ஆனாலும் அந்த முளைச்சிருக்க செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த காஞ்சு போன இலைங்கள எல்லாம் வாரி நான் அந்த செடிங்க மூட்டுல தான் போட்டுருவேன். நல்லா காஞ்சு தான் இருக்கு. பச்சையாவும் இல்ல. இத பாருங்க அதோட அம்மா செடி எவ்வளோ நெறைய இருக்கு. இதோட இலை விழுந்து தான் அது நெறைய செடிங்க உருவாகுது. ஆனா அதோட இலையும், அதோட இதுவும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வளர்ந்து போற ஸ்டைலு. பாருங்களேன், இது ஒரு ரோஸ பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க. அதோட முனை அது திளுத்து வரக்கூடிய இடத்துல அது ஒரு ரோஸ் விரிஞ்சு வர மாதிரி ஒரு அழகா இருக்குது அத பார்க்குறதுக்கு. நெறைய படர்ந்து போய் அப்படி ஃபுல்லா அப்படியே விரிஞ்சு போய் வளர்ந்து நிக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. 1, 2 செடியெல்லாம் நின்னு பார்த்து ரசிக்கக்கூடிய டைம் கூட இருக்காது. அப்படி இருக்குதும். ஆனா காடு மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.